அக்கா சீமானை பற்றி உங்க கருத்துனாக்கா? இதோ இப்ப இந்த சீமா பேசினாரு. சீமா என்ன செஞ்சுக்கிறாரு? ஒரு அனாத குழந்தைங்களுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி அவரு நடிகரா இருக்க சொல்லி நிறைய நலத்திட்டங்களை செய்திருக்காருண்ணா. அது தெரியாதவங்க தான் பேசுறாங்க. என்னென்னலாம் செஞ்சிருக்காரு? அவர் குழந்தைங்க ஹார்ட் ஆபரேஷனுக்கு உதவி பண்ணிருக்காரு. நிறைய இந்த பனையூர் ஆபீஸ்க்கு நாங்கெல்லாம் போயிருக்கோம். அவரால முடிஞ்ச உதவிகளை நிறைய செய்திருக்காரு. கொரோனா டைம்ல இந்த வெள்ள நிவாரணம், அவரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிகரா இருக்க சொல்லியே அவர் நிறைய செய்திருக்காரு. தெரியாதவங்க அவர் என்ன செஞ்சாருன்னு கேக்குறாங்க. என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் நாங்க வேணா எடுத்து வேணா போட்டு காட்டுறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க. சரி. அவர் பேசவே தகாது. மைக்க புச்ச பேசக்கூடாது. மைக்க புச்ச பேசக்கூடாது. அவர் மைக்கு வாய் உள்ளதான் போயிடும். ரெண்டாவது அவர் பேசினாருன்னா மைக்கு. ஆமா, அப்படி விமர்சனம் பண்றீங்க காரணம் அவரு என்ன பண்ணிக்கிறாரு ஜனங்களுக்குன்னு அவரு பேசுறதுக்கு நிறைய போராட்டம் அறிவிச்சவரு அவர் தான். போராடலாம் ஏழை மக்களுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி இல்லாத பட்டவங்களுக்கு பண்ணோம்னா நாட்டுக்கு வர வைப்பாங்க. இல்ல அவருக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவுற மாதிரி தான் இருக்கிறாரு. அவரு யாரு? அவரு வாங்கிக்கணும் புடிங்கணும் வந்துருவாரு. அவரு 10 ரூபாய் கொடுத்து உதவுறாங்க. அவரு எதுக்கு அரசியல் வந்தாங்கன்னா நல்ல வேலைக்கு போலாம்ல. எதுக்கு பாவம் அவர் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் படிச்சிருந்தா நல்ல வேலைக்கா பாத்துன்னு போக சொல்லுங்க. காரணம் வாங்கியிருக்காரு இல்லையா? அதுதான் எப்படி வாங்கினாரு அவரு? விஜய் அண்ணானால படத்துல நடிச்சிருந்து அவரு பணக்காரா இருந்து எல்லாம் வாங்கி வச்சிருந்து மக்களுக்கு சேவை செய்யறாரு. இவரு எதுவுமே இல்ல, ஒரு 2 படம் தான் நடிச்சிருமோத இவரே கூத்தாடிதான். இவரு அடுத்தவங்களை சொல்றாரு. சரி அது பரவாயில்ல இருந்து போட்டா. கூத்தாட்டத்திலேயே இவர் சுயநலத்தை காட்டியிருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்களா? அதெல்லாம் கூட இவர் கட்சி கொடியை காட்டி போராட செய்வாரு. எப்படியா நீ போ. அவர் எங்க அண்ணன் கவர்ச்சி மூலியமாலாம் வரல. அவரு முதலமைச்சர் ஆண்டுல இருந்து அவரு டைய கூட அடிக்கல. ஆனா அவரை பார்க்க கோடான கோடி கூட்டம் நின்னுட்டு தான் இருப்பாங்க இனிமேலும். சொல்றாங்க கவர்ச்சின்னு. அவர் கவர்ச்சி சாதாரண ஒரு சட்டை பேண்ட் போட்டு வந்தாலுமே அதுவே அவருக்கு அழகுதான். அழகு கவர்ச்சின்னு சொல்றவங்களுக்காக இதை நான் சொல்றேன். சரி, ஓகேக்கா. முதலமைச்சர் பற்றி பாத்தீங்கன்னா உதயநிதி தப்பா பேசினாருன்னு உதயநிதி கைது பண்ணிருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன? ஆமாங்க சார், அவரு கரெக்ட் தான். பெண்களை எப்பவுமே அவங்க மேடையில எப்பவுமே அவரு அப்படிதான் பேசுறாரு. அவரு வருவாராம் 2020 அவரு கூட அப்படிதான் பேசுறாரு. போ பனையூருக்கு போ, அத்தனை ரூம் இருக்கு. அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே பெண்களை அப்படிதான் பேசுறாங்க. யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு? அவங்க ஆட்சியில இருக்கும்போது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நான் ஆட்டோ ஓட்டுறேன் சார். அன்னைக்கு போன வருஷத்துக்கு அப்ப என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு சவாரி போனேன். அப்ப 2 பேர் பின் தொடர்ந்தே வந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்களே அபாசமா பேசுறீங்க பெண்களை. அப்புறம் எங்க இருந்து விஜய் நீங்க பேசுறீங்க? எப்படி பேசுவீங்க? அவரு இருக்கும் தான் இப்ப நாங்க தைரியமா வண்டி ஓட்டுறோம். ஆட்டோ ஓட்டுறேன் நானு. தைரியமா ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆமாங்க சார். சொல்லுங்க, இந்த ஆட்டோ ஓட்டும் போது எப்படி ஸ்ட்ரகிள்லாம் நிறைய பாக்குறீங்க? நிறைய இருக்கு சார். ஏன்னா சொல்லுங்க, ஏன்னா ஒண்ணு அனுபவமா இருக்கா? இருக்கு சார். சொல்லுங்க. அதாவது எப்படின்னா, வண்டி ஓட்டும் போது ஒரு லேடிஸ் தெனாவட்டெல்லாம் பாப்பாங்க, நெக்கெல்லாம் பேசுவாங்க. யாரு? பொதுவாதான் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டின்னு இருக்க போகும்போது இந்த மாதிரி மேல ஏறி ஜென்ஸ் தான் முக்காவாசி. சப்போஸ் நம்ம இப்படி மேல ஏறிட்டோம்னா ஏறி நின்று என்ன ஒழுங்கா போக மாட்டியா அப்படின்னு நெக்கலெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இதுதான். ஓகேம்மா, இந்த உதயநிதி அண்ணன் என்ன பேசினாரு? எதனால பாத்தனாக்கா விஜய் மேல அவ்வளவு முன்னோட்டத்துக்கு இருக்காங்க? என்ன காரணம்? சிஎம் வாயை திறக்க மாட்டாருன்னா வாயை திறந்தப்போ ஏந்து ஓடுறாங்க எல்லாருமே. கரெக்டுங்களா? சிஎம் வாயை திறக்க மாட்டாரு. அவர் ஏந்து நின்று பேசும் போதெல்லாம் தைரியமா நின்று இருந்தா பரவாயில்ல. நீங்களே ஏந்து போறீங்க, உங்களுக்கே அவ்வளவு இருக்கு. நீங்க எப்படி சிஎம் அவரு சிஎம் ஆனாருன்னா அந்த வயிற்று வச்சுல நீங்க பேசுறீங்க? உண்மைதானே? அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க எப்படி விஜயை பத்தி பேசலாம்? அவர் நல்லது நினைக்கணும், நல்லது பண்ணணும் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு. அதனால நீங்க அவரை பேசுறீங்க.